வணக்கம். நம்ம இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலா டு ரிமூவ் லைன் பிரேக் இன் எக்ஸல். அதாவது ஒரு செல்லுலையும் பார்த்தீங்கன்னா 4 ஊர் 5 ஊர் இப்படியா வந்து நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே 4 ஊராக இருக்குன்னு வச்சுக்குவோம். 5 ஊராக இருக்கட்டும், 6 ஊராக இருக்கட்டும், 7 ஊராக இருக்கட்டும், எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், நமக்கு அதை பற்றிக்கெல்லாம் கவலை இல்லை. ஸோ இன்புட் வந்து அந்த ஒவ்வொரு ஊருக்கு கீழே இன்னொரு ஊர் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு கமா வரணும், தென் ஒரு அடுத்த ஊர் வரணும், தென் கமா வரணும், அடுத்த ஊர் வரணும், ஒரு கமா வரணும். அதாவது லைன் பிரேக் பண்ணுறது. எப்படி லைனை பிரேக் பண்ணலாம் ஆஃப்டர் ரிமூவிங் லைன் பிரேக்ஸ். இங்கே வந்து ரிசல்ட் என்ன வரும் இதில் காலத்தில், இதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குற ஒரு சிம்பிள் விஷயம். ஸோ ஆல்ரெடி யாரெல்லாம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. ஸோ தெரியாதவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அதோட புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே அந்த பாடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறது என்ன இருக்குது, பார்த்தாலே தெரியுது வியூஸில். ஸோ ஆகையினால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் அடுத்த பாடத்துக்கு வந்து அடுத்தடுத்த பாடம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்ன்றது என்னுடைய நல்ல எண்ணம். ஸோ நீங்களும் பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் போகிற எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் அது வந்து இது ரொம்பவே பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. சரி, நம்ம பாடத்துக்குள்ளே போகலாமா? ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் இங்கே போய்ட்டு ஈக்குவல் சிம்பிள் போடுங்க. ஈக்குவல் சிம்பிள் போட்ட உடனே இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்னா சப்ஸ்டிடியூட், தென் ஓப்பன் ப்ராக்கெட், தென் நம்ம எதை வந்து லைன் பிரேக் பண்ணணும், டியில் 3ல் தான் இருக்குது ஊர் பேர். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள், D3. தென் ஃபார்முலா பாரில் போய்ட்டு ஒரு கமா போடுங்க. சரியா? ஒரு கமா போட்ட பிற்பாடு நான் போன பாடத்தில் சொன்ன மாதிரி கேரக்டர் கோடு இங்கே வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். என்னென்னா கேரக்டர் கோடு 10. ஓகேவா? கேரக்டர் கோடு இன்சர்ட் பண்ணிட்டு தென் ஒரு கமா, தென் ஒரு டபுள் கோட்டை ஓப்பன் பண்ணுறோம். டபுள் கோட்டை ஓப்பன் பண்ண பிற்பாடு மறுபடியும் டபுள் கோட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் டபுள் கோட்டை ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ண பிற்பாடு ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரு கொடுக்குறோம். அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இங்கே வந்துருச்சு. ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள், எல்லா இடத்தையும் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள் அதே ஃபார்முலாவை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஊர் பேர் பக்கத்துலேயும் ஒரு கமா போட்டு வந்திருக்கும். ஸோ இதை வியூ பண்ணிட்டீங்கன்னா பெருசாகிடும். ஸோ வேணும்னா நீங்கள் இதை பெருசாக கூட வச்சு பார்க்கலாம். ஒரு 14 வைங்க, அப்போ உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். சரியா? பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, ஈக்குவல் சிம்பிள், தென் சப்ஸ்டிடியூட்டு, தென் எதை வந்து செலக்ட் பண்ணணுமோ அதை போய் செலக்ட் பண்ணுங்கள். தென் கமா, கேரக்டர் கோடை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள் 10. தென் கமா, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு கமா போட்டு ஒரு டபுள் கோட் போட்டு மறுபடியும் கமா போடுங்க. டபுள் கோட் போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து லைன் பிரேக் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். ஸோ நன்றி. மீண்டும் அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவோர் KPN டுட்டோரியல் சார்பாக KPN. நன்றி, வணக்கம்.